சென்னை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கடந்த டிசம்பர் 28 அன்று நடைபெற்றது. அதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான நடந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் முருகானந்தம் பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். அப்போது மேடையில் இருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததை நம்ம கண்டோம். அதன் தொடர்ச்சியாக புத்தாண்டு தொடங்கி இன்றோடு 3 நாட்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அன்புமணி ராமதாஸ் தனது மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்த பாமக தீவிரம் காட்ட வருவதாக இந்த செயல்பாட்டின் மூலமாக தெரிய வருகிறது. 3வது நாளான இன்று டெல்டா மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். தொடர்ந்து 110 மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் முடிவுக்கு வந்த பிறகு பாமகவின் அதிரடி வியூகம் சட்டப்பேரவையில் என்னென்ன செயல்படுத்த போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு கட்சி நிர்வாகிகள் பனையூரில் உள்ள அவருடைய அலுவலகத்திற்கு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள் என தகவலும் வெளியாகி உள்ளது. துடிப்பாக செயல்படுபவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை நிறைவடைந்துள்ள நிலையில இன்று டெல்டா மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்டா மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர்கள் பலர் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.